அன்பே சிவம். அகத்தியர் பாடல் 15. பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றோ. உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டே அலைவார் என்றோ. தழைப்பதற்கு சாதி என்றும் விந்து வென்றோ. தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றோ. உழைப்பதற்கு சொன்னதல்லால் கதி வேறில்லை. உத்தமனே அறிந்தோர்கள் பாடினாரே. யமன் கையில் அகப்படாமல் பிழைப்பதற்கு இறைவன் ஒருவனே கதி என்றே எல்லா நூல்களும் சொல்லும். அவையெல்லாம் தன்னை அறியவும் பூரணத்தை உணரவும் சொன்னதல்லால் வேறில்லை. ஆனால் அவைகளை படித்த பண்டிதர்கள் அந்த பூரண பொருளை அறியாமல் தான் இருப்பார்கள். கற்றதனால் வந்த அறிவை கொண்டு உலகில் உழைக்காமல் சுகமாக வாழ்வதற்காக பயன்படுத்தி கொண்டனர். தன்னையே பிரம்மம் என கூறிக்கொண்டு பூரணம் அடைந்தவரே நாங்கள் என காட்ட பூநூலை கட்டி போட்டு கொண்டனர். அவர்களை எதிர்த்தால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்து புதிகெட்டு பித்தனாய் உலகத்தில் அலைவார் என்று தங்கள் வம்சம் தழைப்பதற்கும் அவர்கள் வயிறை வளர்ப்பதற்குமே சாதிகளை வகுத்து பிரித்து வைத்தார்கள். இவ்வுடம்பு சோதி எனும் விந்துவிலிருந்தே வந்தது என்றும் அவ்வுடம்பெடுத்து வந்ததே தாய் தந்தை பிள்ளை என்றும் தன் மனைவி என்றும் பாச பிணைப்பிகளில் வீழ்ந்து உழைப்பதற்கு சொன்னதே தவிர வேறு உண்மை கதியடையும் வழியை சொன்னதில்லை. அவைகளில் இருந்து விடுபட்டு உண்மையில் உழைப்பதற்கு உத்தமனே உன்னை நீ அறிய வேண்டும். உன்னுள் நின்ற உத்தமனை உணர வேண்டும். அதற்கே தன்னை அறிந்த சித்தர்களே பூரணத்தை பரிபாசையாக பாடி வைத்தார்களப்பா. பாடல் 16. பாடினார் இப்படியே சொல்லாவிட்டால் பரிபாடை அறியார்கள் உலகமூடர். சாடுவார் சில பேர்கள் பல நூல் பார்த்து தமை மறந்து படுகுழியில் வீழ்வார் சாவார். வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையகத்தில் கற்சம்பை தெய்வம் என்றும் நாடுவார் பூரணத்தை அறியாமூடர். நாய் போல குறைத்தல்லோ ஒழிவார்கானே. அப்பூரண பொருளையே எல்லா சித்தர்களும் பரிபாசையாக பாடினார்கள். இப்படி பரிபாசையாக சொல்லாவிட்டால் இதையும் வியாபார பொருளாக ஆக்கிவிடுவார்கள். இந்த பரிபாசை அறியாத உலகத்தில் உள்ள மூடர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் என்று கூறும் சித்தர்களை சாடுவார்கள். அதிலும் சில பேர்கள் பல நூல்களை பார்த்தும் படித்தும் இப்பரிபாசை அறியாமல் தன்னை அறியும் அறிவை மறந்து போய் கண்ணிருந்தும் படுகுழியில் வீழ்வார்கள். எவ்வளவு கற்றிருந்தும் தன்னை அறியாமல் வாழ்ந்தே சாவார்கள். தனக்குள் நின்ற இறைவனை காணாது எங்கெங்கோ தேடி அலைந்து வாடுவார்கள். ஒன்றான இறைவனை நாமங்கள் பலவாக கூறி ரூபங்களை படைத்து என்றென்றும் கற்பனையிலேயே உழன்று கொண்டிருப்பாரே அன்றி மெய்ப்பொருளை அறியார்கள். இவ்வையகத்தில் கல்லாலும் செம்பாலும் செய்த சிலைகளையே தெய்வம் என்று நம்பி நாடுவார்கள். இவர்கள் எல்லோரும் பூரண பொருளாக இறைவன் தனக்குள்ளே இருப்பதை அறியாத மூடர்களே. வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்றும் அது சொல்லும் உண்மை உணராமல்
அதனை வேகமாக கத்தி உச்சரித்து நாய் போல குறைத்தல்லோ செத்து போகின்றார்கள் என்ற உண்மையை உணர்ந்து உனக்குள் நின்றிருக்கும் பூரணத்தையே கண்டு சேரப்பா. அன்பே சிவம், அன்பே